ஹலோ மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இந்த வீடியோ நைட் டைம் தான் எடுத்திருந்தேன். நைட் பார்த்திங்கன்னா நல்ல மழை. ஸோ இன்றைக்கி வந்து நல்லா சூடாக இட்லி, சாம்பார், சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இட்லி எனக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக இட்லி பிடிக்கவே பிடிக்காது. இன்றைக்கி நைட் மழை வேறு வந்துட்டு இருந்தது. எனக்கு சப்பாத்தி சுட்டு கிரேவி வச்சு தாடி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. போங்க, எனக்கு பிடிச்சது நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்த்திங்கன்னா இட்லி, சாம்பார், சட்னி இதெல்லாம் தான் வச்சுக்க போகிறேன். பருப்பு வந்து வேக போட்டு விட்டுருந்தேன். குக்கரோட கைப்பிடி பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. ஸோ இது ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கைப்பிடி போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் சுத்தமாக மறந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஞாபகம் வரும். எப்பயும் போல் இன்றைக்கி வந்து சாம்பார் வந்து வதக்கியெல்லாம் வைக்க போகிறதில்ல. சும்மா பார்த்திங்கன்னா ரஃபாக வந்து வச்சு விட போகிறேன். கொஞ்சமாக பருப்புக்கு தண்ணி சேர்த்துட்டு தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக சாம்பார் தூளுமே சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டிக்கலாம். லாஸ்ட்டாக உப்பு சேர்த்து விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளித்து விட்டோம்னா சூப்பரான சாம்பார் ரெடி. இந்த மலைக்கு சப்பாத்தி, சிக்கன் கிரேவி வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து செஞ்சு கொடுக்கல. ஸோ நான் கேட்டதான் நீ வந்து செஞ்சு தரல, நான் வந்து உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி வாய் விடும்போது நம்ம வந்து வேண்டான்னு சொல்லிடுவோமா, ஓகேங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஐஸ் தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து காய போட்டுட்டு அப்படி வந்து நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். இந்த அளவுக்கு சூப்பராக செய்வாங்க அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது, கடையில் மாதிரியே இருந்தது. இப்படி ஒரு காய் இருக்குது அப்படிங்கிறதே சுத்தமாக நான் வந்து மறந்து போயிட்டேன். ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா போய் வாங்கிட்டு வந்து இது வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாவக்காய் குழம்பு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து வைக்கிறேன். இன்றைக்கி குழம்பு வைக்கிறதுக்கு 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க போகிறேன்.
ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது மூணுமே நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாவக்காய் வதக்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப மொறுமொறுன்னு சிப்ஸ் மாதிரி வதக்கி எடுக்காம இந்த மாதிரி ஒரு கால்வாசி வெந்ததுக்கப்புறம் இதை வந்து தனியாக எடுத்துட்டு இதுலேயே வந்து நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், நம்ம நல்ல நைஸாக அரைச்சி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, தேங்காய் பேஸ்ட், இந்த குழம்புக்கு சைடிஷாக நான் முருங்கைக்காய் பொரியல் தான் செஞ்சுக்க போகிறேன். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்க பாவக்காய் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி தண்ணியுமே சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த சைடு முருங்கைக்காய் பொரியலுமே ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.